அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டான் வாங்க நாங்கள் மார்க்கெட்டில். இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும். அப்போ தான் முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, திமிருன்னு நினச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லோரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும். நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஸோ அந்த நிலைமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் நடிக்கிற படங்களில் கதையை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க? கதைகளை ரொம்ப தலையிட மாட்டேன் தயாரிப்பாளர் சைடு. இப்படி சொல்லி பார்ப்பேன், தயாரிப்பாளர் சொல்லி மாற்றிக்கிட்டேன். ஆனால் வசனத்தில் அவசியம் தரேன். எனக்கு வசனம் எப்படிங்களா இப்படிலாம் சொல்லுங்கள், ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, துதி பாடுறதுக்கெல்லாம் டைலாக் பேசாது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்லாம் சண்டை போடுவேன். உண்மையான வசனங்கள் தான் நான் விரும்புகிறேன். துதி பாடுற வசனம் எனக்கு எப்பயுமே பிடிக்காது. அதை நான் விரும்புறதில்லை. சில நேரங்களில் சில கதைகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் ஏன்னா எனக்கு இப்படி கதைகள் இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும். என் மனசாட்சி எனக்கு வந்து அப்போ இருக்க பொது பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசுவேன். சும்மா காதல் பண்ணேன், டூயட் பண்ணேன், பெரிய பணக்காரன், இது தேங்கொண்டேங்கிற முடியாது. அதில் ஏதாவது ஒரு சமுதாய பிரச்சனை இருக்கா, அது இருந்தால் அந்த கதையை தேர்ந்தெடுத்து. இப்போ பூந்தோட்ட காவல்காரெலாம் கூட பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு யூத் வந்து லவ் பண்ணாங்க, இப்போ அவங்கள காப்பாற்றணும். அப்போ காப்பாற்றும் போது இவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிற ஒரு சமுதாய நோக்கு, சமுதாய பிரச்சனை உள்ள படங்களாக தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை நான் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்கள் உருவாக்கிய இயக்குநர்கள், நடிகர்கள், அவங்க வந்து பின்னாடி எதுவும் உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி உதவி செய்யாமல் இதை பற்றி ஏதாவது தப்பாக பேசணும் உங்களோட மன இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் விட்டுருந்தேன். ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினச்சி வெற்றி காணணும்னு போயிட்டு இதெல்லாம் சின்ன மேட்டர். இதுன்னு இல்லை, எதையுமே ஒரு சில்லற மேட்டர் தான். இப்போ ரோட்டில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற என்னங்க உங்களை பார்த்து போகிறான், நீங்கள் அதை கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை அடிபடும். நான் பேசியிருப்பேன். நம்மளுக்கு என்ன, நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சால் அதே வாய் ஆஹா நான் அப்போவே நினச்சேன், அப்போவே இப்போ இப்படி வரும் அப்படி வரும், அந்த வாய் அப்படி பேச மாற்றிக்கிறப்போ. அதனால் இப்போ எதுவுமா பேசலாம், அதை பற்றி நான் கவலையே படுறேன்.